தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் கூட திமுகவோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இல்ல? திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஏற்கனவே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. திமுகவுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக ஏற்கனவே கடந்த ஆண்டு இத்தகைய பிரச்சனை பிரதமர் அவர்களால் பேசப்பட்டு அதை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த எக்காரணம் கொண்டும் தமிழகத்துக்குரிய பிரதிநிதித்துவ விகிதம் குறையக்கூடாது என்பதிலே அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்தோடு தான் கடந்த முறை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கான முன்முயற்சி எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அதிலிருந்து அவர்கள் மாறுபடுகிறார்கள் என்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளுமே கிடையாது. இப்ப இந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கும் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதைத்தான் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிற கனிமொழி கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே.